அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். திரு மதன் அவர்கள் எழுதிய வந்தார்கள் வென்றார்கள் நூலை தொடர்கின்றோம். நூலின் அத்தியாயம் வேண்டாத மகன். மும்தாஜ் இறந்ததிலிருந்து தந்தை ஷாஜஹானுக்கு அரண்மனையின் முதன்மை பெண்மணியாக, ஜவஹர்லால் நேருவிற்கு இந்திரா காந்தி உதவியாக இருந்ததைப் போல பணியாற்றி வந்தார் மூத்த மகள் ஜஹனாரா பேகம். ஒரு நாள் அந்த புறத்தில் அவர் நடந்து சென்றபோது மூலையில் எரிந்து கொண்டிருந்த மெழுகுவர்த்தியின் மீது அவர் மஸ்லின் உடை பட்டு தீப்பற்றி கொள்ள உடலெங்கும் தீக்காயங்கள் ஏற்பட்டு மயங்கி விழுந்தார் பேகம். ஜஹனாராவின் மீது பாய்ந்து தீயை அணைக்க முயன்றனர் இரு பணிப்பெண்கள். ஆபத்து அவர்களையும் தொற்றிக்கொள்ள அந்த இருவரும் பிற்பாடு தீக்காயங்களால் மரணமடைந்தனர். ஜஹனாராவின் உயிர் ஊசலாடியது. மகளின் நிலை கண்டு கலங்கி போனார் ஷாஜஹான். தொடர்ந்து சில நாட்கள் கட்டில் ஓரமாக அமர்ந்து மகள் உயிர் பிழைக்க வேண்டும் என்று கண்ணீருடன் பிரார்த்தனை செய்தார் பாதுஷா. ஒரு வழியாக உயிர் பிழைத்து ஜஹனாரா எழுந்து நடமாட 8 மாதங்கள் பிடித்தன. பிற்பாடு சில ஆங்கிலேய ஆசிரியர்கள் ஜஹனாரா பிழைத்ததற்கு காரணம் ஒரு பிரிட்டிஷ் மருத்துவரின் சிகிச்சைதான் என்று இடைச்செருகலாக ஒரு கட்டுக்கதையை கட்டிவிட்டனர். உண்மையில் அரீஃப் என்ற ஒரு அடிமை பச்சிலைகளை கொண்டு தயாரித்த களிம்பு பூச்சுதான் இளவரசியின் உயிரை காப்பாற்றியது. இந்த தகவலை கண்டுபிடித்து வரலாற்றில் கரெக்ஷன் செய்ததும் வேறு சில நேர்மையான ஆங்கில வரலாற்று ஆசிரியர்களே என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விபத்தை தொடர்ந்து வெடித்தது ராஜ குடும்பத்தில் ஒரு பிளவு. தந்தை ஷாஜஹானுக்கும் மகன் அவுரங்கசீப்பிற்கும் இடையே. படுக்கையில் தீக்காயங்களுடன் தவித்துக் கொண்டிருந்த அருமை தமக்கையை பார்க்க ஆக்ராவிற்கு வந்த அவுரங்கசீப்பை திடீரென்று வைஸ்ராய் பதவியிலிருந்து நியாயமான காரணம் எதுவுமின்றி வேலை நீக்கம் செய்தார் ஷாஜஹான். வைஸ்ராய் என்ற முறையில் இளவரசருக்கு தரப்பட்டு வந்த பெரும் தொகையையும் நிறுத்தி அவமானப்படுத்தினார்கள். சொல்லாமல் கொள்ளாமல் ஷாஜஹான் மகனை பதவியிலிருந்து தூக்கி எறிந்தது ஏன்? திட்டவட்டமான காரணம் எதுவும் தெரியவில்லை. ஆனால் பல ஊகங்கள் சொல்லப்படுகின்றன. இந்த கசப்பான நிகழ்ச்சிக்கு பின்னணியில் ஒருவர் உண்டு என்பது மட்டும் உண்மை. அவர்தான் ஷாஜஹானின் மூத்த மகன் தாரா ஷூகோ. பல விதங்களில் மென்மையானவரும் படிப்பாளியுமான தாராவிற்கு தம்பி அவுரங்கசீப்பிடம் மட்டும் அப்படி ஒரு வெறுப்பு. இளையவரும் அண்ணனை சற்றும் மதித்ததாக தெரியவில்லை. ஷாஜஹானோ தன் மூத்த மகனிடம் மட்டும் மிகுந்த பாசம் காட்டினார். பட்டத்திற்கு வரவேண்டிய இளவரசர் என்கிற முறையில் பல விஷயங்களை தாராவுடன் பாதுஷா கலந்தாலோசித்தார். அது கூட பரவாயில்லை. கூடவே மற்ற மகன்களை, குறிப்பாக அவுரங்கசீப்பை பாதுஷா அலட்சியப்படுத்தியதுதான் புதிர். மன்னர் வெளிப்படையாக காட்டிய இந்த பாரபட்சம் பற்றி ஆட்சேபித்து அவுரங்கசீப் ஷாஜஹானுக்கு பல கடிதங்கள் எழுதியும் கோபத்துடன் பல தடவை முறையிட்டும் பலனில்லை. வெறுப்பு வளர்ந்ததுதான் மிச்சம். முதிர்ச்சி பெற்ற மன்னரான ஷாஜஹான் ஏன் இப்படி குடும்ப விஷயத்தில் ராஜதந்திரம் இல்லாமல் நடந்து கொண்டார்? ஒட்டுமொத்தமாக சேகரிக்கப்பட்ட சில ஊகங்கள். முன்பு தந்தை ஜஹாங்கீருக்கு எதிராக தான் கிளர்ச்சியில் இறங்கியதை ஷாஜஹான் மறக்கவில்லை. அதே கதை தன் விஷயத்திலும் திரும்ப படிக்கப்படலாம் என்ற கவலை சக்கரவர்த்தியின் ஆழ் மனதில் இருந்திருக்கலாம். ஒருவேளை மூத்த மகன் தாராவை தன் அருகிலேயே அமர்த்தி கொண்டு மிகுந்த அன்புடனும் ராஜ மரியாதையுடனும் நடத்தினால் பிற்பாடு பிரச்சனை ஏதுமின்றி மென்மையான முறையில் ஆட்சி மாற்றம் நிகழும் என்று பாதுஷா நினைத்திருக்கக்கூடும். ஆனால் தாராவோ தம்பி அவுரங்கசீப் போர்க்களங்களில் தொடர்ந்து வெற்றிகளை குவித்து கொண்டிருந்தது குறித்து கவலையில் ஆழ்ந்தார். அந்த கவலை ஏற்படுத்திய அச்சம் தம்பியை பற்றி மன்னரிடம் தொடர்ந்து கோள் சொல்ல வைத்தது. பாசம் ஷாஜஹானின் அறிவு கண்ணை அடியோடு மறைக்க ஒரு விஷயத்தை பாதுஷா மறந்துவிட்டார். நடந்தது என்னவென்றால், சக்கரவர்த்தி செல்லமாக அரண்மனையோடு வைத்து கொண்டிருந்த தாராவுக்கு வெளி உலகத்தின் கரடு முரடுகள் தெரியாமல் போனது. அதே சமயம் நாட்டின் பல மூலைகளுக்கு பந்தாடப்பட்ட இளைய மகன் அவுரங்கசீப்பின் உடலில் உரம் பாய்ந்தது. உள்ளத்தில் உறுதி பிறந்தது. அதோடு அனுபவமும் சேர்ந்தது. இவையெல்லாம் ஒரு சேர கிளர்த்தெழுந்து அதுவே ஷாஜஹானுக்கு கடைசியில் யமனாக வந்து வாய்த்தது. நூலின் அடுத்த அத்தியாயம் போர்க்களங்கள். பொல்லாப்பு. மனைவி மும்தாஜ் மறைந்ததிலிருந்தே மன்னர் ஷாஜஹானுக்கு சற்று போதாத காலம் தொடங்கியது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்? இயற்கையும் முகம் திருப்பிக் கொண்டது. 1632 ஆண்டில் தட்சிண பிரதேசங்களையும் குஜராத்தையும் பயங்கரமான பஞ்சம் பீடித்தது. அப்துல் ஹமீத் லாகோரி என்பவர் அக்பருக்கு அப்துல் ஃபசல் மாதிரி ஷாஜஹானுக்கு லாகோரி.
அப்போது தலைவிரித்தாடிய பஞ்சத்தை பற்றி விவரமாக குறிப்பிடுகிறார். பசி தாழாமல் மக்கள் உச்சகட்ட வேதனையை அனுபவித்தார்கள். துண்டு ரொட்டிக்காக குடிமக்கள் எதையும் தர தயாராக இருந்தார்கள். ஆனால் ரொட்டி கொடுப்போர்தான் இல்லை. ஒரு வாய் சோற்றிற்காக தங்கள் பதவிகளையே பலர் தர முன்வந்தும் சீண்டுவார் இல்லை. எங்கு பார்த்தாலும் பிச்சை கேட்டு நீட்டிய கைகள், குழி விழுந்த கண்கள். மக்கள் நாய்களை கொன்று தின்ன ஆரம்பித்தார்கள். இறந்த மனிதர்களின் எலும்புகளை தோண்டி எடுத்து பொடியாக அரைத்து கோதுமை மாவுடன் கலந்து கொள்ளை லாபத்திற்கு விற்றவர்கள் உண்டு. இப்படி செய்த பல வியாபாரிகள் கைது செய்யப்பட்டனர். கடைசியில் சில இடங்களில் வலுவிழந்த மனிதர்கள் கூட கொல்லப்பட்டதாக தகவல். உணவுக்காகத்தான். தெருவெங்கும் எலும்புக்கூடுகள் போன்ற உடல்கள் உயிரில்லாமல் குறுக்கும் நெடுக்குமாக கிடந்தன. சில எலும்புக்கூடுகள் வெறித்த பார்வையுடன் மெல்ல நடந்து கொண்டிருந்ததையும் கண்டேன். அந்த சமயம் ஒரு பிசினஸ் விஷயமாக சூரத் நகரிலிருந்து ஆக்ராவிற்கு பயணித்த பிரிட்டிஷ் வணிகர் பீட்டர் முண்டி என்பவரும் அப்போது நாடு அனுபவித்த வேதனையை கண்டு திகைத்து விவரமான குறிப்புகளை விட்டு சென்றிருக்கிறார். பஞ்சத்தால் குற்றுயிராக வீழ்த்தப்பட்ட பிரதேசங்களை மீட்டு கொண்டு வர டெல்லி ஆட்சிக்கு ஓராண்டிற்கும் மேல் பிடித்தது. அதைத் தொடர்ந்து ஆப்கானிஸ்தானையும் மத்திய ஆசியாவையும் கைப்பற்ற வேண்டும் ஷாஜஹானின் கனவும் புலப்பலத்தது. காபூலுக்கு வடகிழக்கே 200 மைல் தொலைவில் உள்ள படாக்ஷான் நகரத்தை கைப்பற்ற முடிவெடுத்தார் பாதுஷா. 1646 இளைய மகன் முராத் தலைமையில் 50,000 வீரர்கள் கொண்ட குதிரைப்படையும் 1,00,000 பேர் கொண்ட காலாட்படையும் வடக்கு நோக்கி பயணித்தது. ஆனால் பயங்கரமான மலை தொடர்களை தாண்டி போய் சேருவதற்குள் செத்து சுண்ணாம்பாகியது முராத்தின் படை. அப்படியும் ஆப்கானிஸ்தான் மண்ணில் சில வெற்றிகளை குவித்தனர் முகலாய வீரர்கள். ஆனால் தலைமை தளபதியாக இருந்த முராத் உற்சாகம் இழந்தார். ஊர் திரும்புகிறேன் என்று தந்தை ஷாஜஹானுக்கு தகவல் அனுப்பினார். கோபம் கொண்ட பாதுஷா முழு வெற்றி கிட்டும் வரை அந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது என்று ஆணையிட்டார். சரிதான் போங்கப்பா என்கிற ரீதியில் படையை முராத் அம்போவென்று விட்டுவிட்டு லாகூருக்கு தனியாக போய்விடவே, முராத் டெல்லிக்கு வரக்கூடாது, என் மோகத்தில் விழுக்கக்கூடாது என்று ஆக்ராவில் ஷாஜஹான் கண் சிவக்க கர்ஜித்து கொண்டிருந்தார். பிறகு குஜராத்தில் இருந்த இளவரசர் அவுரங்கசீப்பிற்கு உடனே ஒரு படையுடன் படாக்ஷான் செல்லவும் என்று அவசர ஆணை போனது. ஆனால் அவுரங்கசீப் விரைந்து சென்று எவ்வளவோ முயற்சித்தும் அங்கே வெற்றி கிட்டவில்லை. நிலைமை கைமீறி போயிருந்தது. கடுங்குளிரில் மலைகளை தட்டு தடுமாறி கடந்து வந்த முகலாய படையை படாக்ஷான் நாட்டை சேர்ந்த உஸ்பெக் வீரர்கள் கட்டுக்கோப்புடன் அணி சேர்ந்து எதிர்கொண்டார்கள். அவர்களின் கொரில்லா தாக்குதல் வீரியம் மிகுந்ததாக இருந்தது. வருட கடைசி வேறு. தோலை உரிக்கும் கடும் பனி. நிலைமையை புரிந்து கொண்ட ஷாஜஹான் இப்போதைக்கு போரை நிறுத்திவிட்டு திரும்பலாம் என்று ஆக்ராவிலிருந்து செய்தி அனுப்பினார். முகலாயப்படை போர் நிறுத்தம் செய்துவிட்டு படாக்ஷானிலிருந்து வெளியேறியது. அதற்குள் மலைத்தொடர்கள் ஐஸ் போர்வையை போர்த்தி கொண்டிருந்ததால் திரும்பும்போது வெடவெடத்து செத்து வீழ்ந்த முகலாய வீரர்கள் மட்டுமே 5000க்கும் மேல். இதே எண்ணிக்கையில் குதிரைகள் யானைகளும் காலி. ஒரு விஷயம், முகலாயப்படை திரும்பி சென்ற பிறகும் உஸ்பெக் வீரர்கள் இளவரசர் அவுரங்கசீப்பின் வீரத்தை பற்றியும் உறுதி படைத்த நெஞ்சம் பற்றியும் கொஞ்ச நாட்கள் வியந்து பேசிக் கொண்டார்கள். காரணம், படாக்ஷானில் ஒரு நாள் மாலை நேரம் போர் உச்சக்கட்டத்தில் இருந்தபோது தொழுகை நேரம் வந்தது. உடனே குதிரையிலிருந்து குதித்த அவுரங்கசீப் மிகவும் சாவதானமாக கம்பள விரிப்பை யுத்த களத்தின் நடுவே விரித்து மண்டியிட்டு அமர்ந்து தொழுகை புரிய ஆரம்பித்தார். அவருடைய நெஞ்சுறுதி கண்டு பிரமித்து போன எதிரி நாட்டு பிரதம தளபதி இடையூறு செய்ய வேண்டாம் என்று சைகையால் தன் படை வீரர்களுக்கு ஆணையிட்டார். பிறகு அமைதியாக நடந்து சென்று குதிரை மீது ஏறிய இளவரசர் அவுரங்கசீப் வாளை உருவிக்கொண்டு தொடர்ந்து ஆவேசமாக போரில் ஈடுபட்டார் என்ற வரலாற்று தகவலை படிக்கும்போது வியப்பு மூழ்கிறது. சரி, படாக்ஷன் போகட்டும். டெல்லிக்கு வடமேற்கே உள்ள காண்டஹார் நகரை கைப்பற்றி பிறகு காபூலை வளைத்து போடலாம் என்று திட்டம் போட்டார் ஷாஜஹான். பாரசீகத்தின் ஆளுகைக்கு உட்பட்ட காண்டஹாரில் எதிர்பாராத விதத்தில் ஷாஜஹானின் படைக்கு வெற்றி கிட்டியது. தனிப்பட்ட ஒரு ஆளின் துரோகத்தால் பாரசீகம் அந்த முக்கியமான நகரை முகலாயர்களுக்கு இழக்க நேர்ந்தது. காண்டஹாரை நிர்வகித்து வந்த கவர்னர் அலி மர்தான் கான் கொஞ்ச காலமாகவே பாரசீக ஷாவுக்கு தெரியாமல் ஏகப்பட்ட பணத்தை சுருட்டி கையாடல் செய்து கொண்டிருந்தார். இது பற்றி விரைவில் ஷா விசாரணை கமிஷன் நியமிக்கப் போகிறார் என்ற தகவல் வர கலவரமடைந்த கவர்னர்
முகலாயர் பக்கம் கட்சி மாறி காண்டஹார் நகர கோட்டை கதவுகளை திறந்துவிட்டார். ஷாஜஹான் படை குபுக்கென்று உள்ளே நுழைந்துவிட்டது. ஆனால் தற்காலிகமாகத்தான். சில ஆண்டுகள் கழித்து தன் தந்தை இறந்தவுடன் 2ஆம் ஷா அப்பாஸ் என்னும் துடிப்புமிக்க பாரசீக இளவரசர் பாரசீக அரியணையில் ஏறி அமர்ந்தார். உடனடியாக காண்டஹாரை மீட்கும் நடவடிக்கையில் இறங்கினார். ஷா அப்பாஸ் தலைமை தாங்கிய பாரசீக படை பிப்ரவரி 11ஆம் தேதி 1649ஆம் ஆண்டு காண்டஹாரை சூழ்ந்து கொண்டது. அங்கே நிர்வாகம் என்ற பெயரில் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருந்த தௌலத் கான் என்னும் முகலாய கவர்னர் சுதாரித்து கொண்டு எழுவதற்குள் காண்டஹார் மறுபடி பாரசீகத்திடம் போய்விட்டது. உடனே ஷாஜஹான் ஆணைப்படி லட்சத்திற்கும் மேற்பட்ட வீரர்களுடன் அவுரங்கசீப் காண்டஹாரை காப்பாற்றப் போய் சேர்ந்தார். சக்தி வாய்ந்த பாரசீக பீரங்கிகளை மீறி முகலாய படையால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. மறுபடியும் முகலாய படை 1652இல் அவுரங்கசீப் தலைமையில் காண்டஹார் கோட்டை கதவுகளை முனைப்பாக முட்டியது. இந்த முறையும் பலனில்லை. நேரம் பார்த்து பனிக்காலம் ஆரம்பிக்க இந்திய சீதோஷ்ண நிலைக்கு பழகிவிட்டிருந்த முகலாய படையினர் ஐஸ்கட்டி மழையில் திணறினார்கள். திரும்ப அழைக்கப்பட்ட அவுரங்கசீப் பழையபடி தட்சிண பிரதேசத்திற்கு அனுப்பப்பட்டார். அண்ணன் தாரா ஷூகோ கோஷ்டிக்கு ஏக குசி. விடுவார்களா அவருடைய ஜால்ராக்கள்? இதுதான் சமயம் இளவரசே. இப்போது நீங்கள் பெரும் படை ஒன்றுடன் சென்று ஆப்கானிஸ்தானில் வெற்றி கொடி நாட்டினால் போதும். அவுரங்கசீப்பின் இமேஜ் அதோடு காலி என்றனர். உடனே பாதுஷாவை சந்தித்த தாரா, அரசே, காண்டஹாரை ஒரே வாரத்தில் கைப்பற்றி காட்டுகிறேன், அனுமதி தாருங்கள் என்று கோரினார். மகிழ்ந்து போன ஷாஜஹான் பிரம்மாண்டமான படையை அணிவகுக்க செய்தார். அவ்வளவாக போர்களில் ஈடுபட்டிராத மூத்த மகன் தாரா இப்போது படை தலைமையில். இந்த முறை ஸ்பெஷலாக ஐரோப்பிய துப்பாக்கி படை பிரிவு கூட சேர்க்கப்பட்டது. தாரா ஷூகோவின் வீரத்தை மெச்சலாம்தான். ஆனால் அவரிடம் போர் திறமைதான் இழுபறி. தவிர பல யுத்த பூமிகளை கண்ட அவுரங்கசீப்பையே வெற்றிகரமாக எதிர்கொண்ட எதிரி நாட்டு படையோடு வேறு மோதியாக வேண்டும். தொடர்ந்து தாரா முற்றுகையிட்டும் பாரசீகர்களிடமிருந்து காண்டஹாரை வசப்படுத்த முடியவில்லை. படையை திரும்பச் சொல்லி அலுப்புடன் ஆணை போனது ஷாஜஹானிடமிருந்து. பிற்பாடு ஆப்கானிஸ்தானை தாரா முற்றுகையிட்டதையே வெற்றியாக கொண்டாடினார் ஷாஜஹான். ஊர் திரும்பிய தாராவுக்கு ஆக்ராவில் கோலாகலமான வரவேற்பு தரப்பட்டது. மகனுக்கு வைரங்கள் பதித்த தங்க பெல்ட் ஒன்றை குருவாளுடன் பரிசளித்தார் ஷாஜஹான். தவிர 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மரகதம் மற்றும் முத்து மாலைகள் வேறு. தர்பாரில் பாதுஷாவுக்கு நெருக்கமாக தங்க சிங்காதனம் ஒன்றும் தாராவுக்காக போடப்பட்டிருந்தது. ஆக மொத்தம் தாராதான் என் வாரிசு என்று சொல்லாமல் சொன்னார் சக்கரவர்த்தி. இந்த செய்தியை எல்லாம் கேள்விப்பட்ட அவுரங்கசீப்பிற்கு எவ்வளவு எரிச்சல் ஏற்பட்டிருக்கும் என்பதை சொல்ல தேவையில்லை. உண்மையில் தோல்விகரமாக நடந்தேறிய காண்டஹார் படையெடுப்புகள் 3லும் முகலாய அரசிற்கு ஆன செலவு 12 கோடி ரூபாய் என்பதுதான் முக்கியமான விஷயம். அதாவது முகலாய அரசின் வருடாந்திர வருமானத்தில் பாதிக்கும் மேல். இந்த படையெடுப்புகளுக்குப் பிறகு நாட்டின் நிதி நிலைமையே கொஞ்ச காலத்திற்கு சிக்கலாக போய்விட்டது. ஒரு வழியாக முகலாயர்கள் வடக்கு பக்கம் செல்லும் திட்டங்களை முடிவாக மூட்டை கட்டி வைத்தார்கள். பிற்பாடு ஆட்சிக்கு வந்த அவுரங்கசீப் கூட இந்தியாவின் தெற்கு பக்கத்தில்தான் பார்வையையும் படையையும் செலுத்தினார். ஷாஜஹான் கட்டளைப்படி தட்சிண பிரதேசத்திற்கு 2ஆம் முறை வைஸ்ராயாக அவுரங்கசீப் பதவியேற்ற பிறகு அவருக்கும் தந்தைக்கும் உறவு ரொம்பவும் சீர்குலைந்து போனது. பாதுஷாவை நெருக்கமாக சூழ்ந்திருந்த தாராவின் கோஷ்டி அவுரங்கசீப் பற்றி சமயம் கிடைத்த போதெல்லாம் கோல் மூட்ட, இளவரசர் பேரை சொன்னாலே எரிச்சலடைய ஆரம்பித்தார் ஷாஜஹான். அதைத் தொடர்ந்து நிர்வாக ரீதியில் அவுரங்கசீப் எடுத்த பல நடவடிக்கைகளையும் குறை கூறி கடிதங்கள் ஆக்ராவிலிருந்து வர ஆரம்பித்தன. நிதியுதவி கேட்டு இளவரசர் தந்தைக்கு அனுப்பிய கடிதங்கள் குப்பை தொட்டிக்கு போயின. ஏதேனும் பணியில் ஒருவரை அவுரங்கசீப் அமர்த்தினால் சில மாதங்கள் கழித்து அவரை வேலை நீக்கம் செய்தது மத்திய அரசு. ஆக்ரா அரண்மனையில் நடந்த விழாக்களுக்கும் விருந்து வைபவங்களுக்கும் சம்பிரதாய அழைப்பு கடிதம் கூட அவுரங்கசீப் தம்பதிக்கு அனுப்பப்படவில்லை. தந்தை மகன் உறவு எந்த அளவிற்கு பாதாளத்தில் வீழ்ந்துவிட்டது என்பதற்கு ஷாஜஹானிடமிருந்து மகனுக்கு போன கீழ்கண்ட ஒரு கடிதமே உதாரணம். ஆக்ராவிற்கு அனுப்ப வேண்டிய பரிசு பொருட்களை அனுப்பாமல் தாங்களே வைத்துக் கொள்வதாக கேள்விப்படுகிறோம். பாதுஷாவுக்கு அனுப்ப வேண்டிய உயர்ந்த வகை மாம்பழங்களில்
நல்ல மாம்பழங்களை இளவரசர் பொறுக்கி எடுத்து தனக்காக வைத்து கொள்வதாகவும் ஒரு செய்தி வந்திருக்கிறது. இத்தனை சோதனைகளுக்கும் நடுவே தெற்கே அவுரங்காபாத் என்று புதிய நகரம் ஒன்றை உருவாக்கி அங்கே அமர்ந்தவாறு தட்சிண பிரதேசத்தை மிக திறமையாக நிர்வகித்தார் அவுரங்கசீப். நிர்வாகத்தில் அவர் காட்டிய ஒழுக்கமும் கண்டிப்பும் சுறுசுறுப்புடன் அவர் அமல்படுத்திய சீரமைப்பு திட்டங்களும் விவசாயிகளின் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு தரப்பட்ட உதவியும் சலுகைகளும் மக்களின் நன்மதிப்பை அவுரங்கசீப்பிற்கு பெற்றுத்தந்தன. இதற்கிடையே சில பல ஆண்டுகளாக மொகலாய ஆட்சிக்கு பணிந்திருந்த கோல்கொண்டா அரசும் பீஜப்பூர் அரசும் கப்பம் கட்டுவது போன்ற விஷயங்களில் சற்று பின்வாங்கவே ஒட்டு மொத்தமாக அந்த இரு ராஜ்யங்களையும் கைப்பற்ற முடிவெடுத்தார் அவுரங்கசீப். எடுத்த காரியத்தை சுலபமாகவே முடித்திருப்பார் இளவரசர். ஆனால் கனிகள் மடியில் விழும் சமயம் பார்த்து ஆக்ராவிலிருந்து உருவான தடைக்கற்கள் அவுரங்கசீப்பின் வழியை மறைக்க பொறுமை இழந்தார் ஷாஜஹானின் இந்த மூன்றாவது மகன். அடுத்த அத்தியாயம் புது நகர் பிரவேசம். தன்னுடைய 47வது வயதில் 1639ஆம் ஆண்டில் ஆக்ராவிலிருந்து டெல்லிக்கு முகலாய சாம்ராஜ்யத்தின் தலைநகரை மாற்ற முடிவெடுத்தார் ஷாஜஹான். அதற்கு முன் ஆட்சி புரிந்த எவருக்கும் இல்லாத அளவிற்கு கற்பனா சக்தி வாய்க்க பெற்றிருந்த சக்கரவர்த்திக்கு ஆக்ரா நகரம் பிடிக்கவில்லை. பெரிய அளவில் ஓர் ஊர்வலம் செல்வதற்கு வசதியாக அகலமான வீதிகள் கூட இங்கு இல்லையே என்று அரசர் அவ்வப்போது அலுப்புடன் சொல்வது உண்டு. தவிர ஆக்ரா கோட்டையும் அரண்மனையும் மன்னரின் கண்களுக்கு சிறியதாக தெரிந்தன. இந்தியாவின் தலைநகராக இயங்க தகுதி பெற்றது தொன்று தொட்டு சிறப்பு வாய்ந்த டெல்லிதான் என்று கருதினார் ஷாஜஹான். டெல்லிக்கு போய் பார்த்தாலோ ஹிமாயினும் ஷெர்ஷாவும் கட்டி பழசாகி போயிருந்த கோட்டைகளும் மாளிகைகளும் பாதுஷாவின் முகத்தை சுளிக்க வைத்தன. வேறு வழி இல்லை. டெல்லியில் யமுனை நதி கரையில் ஒரு புத்தம் புதிய தலைநகரை உருவாக்குங்கள் என்று ஆணையிட்டார் ஷாஜஹான். உடனே பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் களத்தில் குதிக்க 9 ஆண்டுகளில் கம்பீரமாக உயிர் பெற்றெழுந்தது ஷாஜஹானாபாத், இன்றைய பழைய டெல்லி. ஷாஜஹானின் புதிய தலைநகரை உருவாக்க தேர்ந்தெடுத்த இடம் நதியோரமாக இருந்த பிரம்மாண்டமான காட்டுப்பகுதி. 1639ஆம் ஆண்டு ஏப்ரல் 29ஆம் தேதி ஆஸ்தான ஜோதிடர்களால் நல்ல நாளாக தேர்ந்தெடுக்கப்பட டெல்லி கவர்னர் கைராத் கான் ஆரம்பிக்கலாம் என்று ஆணையிட கரகோஷம் விண்ணை பிளந்தது. உஸ்தாத் ஹீரா, உஸ்தாத் ஹமீத் என்னும் 2 கட்டட தொழிலாளிகள் புதிய கோட்டைக்காக நிலத்தை தோண்டுவதற்காக மண்வெட்டியை உயர்த்தி கீழே இறக்கினார்கள். குடிசைகள் அமைத்து அந்த 2 தொழிலாளிகள் தங்கியிருந்த இடத்தில் பிற்பாடு உருவான 2 தெருக்கள் இன்றளவும் அவர்கள் பெயரில் அழைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. 2 வாரங்கள் கழித்து ஷாஜஹான் தன் கைகளால் புதிய அரண்மனைக்கான அடிக்கல்லை நாட்டினார். கூடவே அஸ்திவாரத்திற்கான பெரும் பள்ளத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகள் சிலர் கொண்டு வரப்பட்டு அவர்கள் தலைகள் சீவப்பட்டு உடல்கள் பள்ளத்தில் வீசப்பட்டன. சம்பிரதாயமாக தரப்பட்ட இந்த பலிகளை தொடர்ந்து மளமளவென்று வேலை துவங்கியது. புதிய நகரின் வெளிப்புற கோட்டை சுவரும் சுமார் 4 மைல் நீளம், உள்ளே 124 ஏக்கரில் அரண்மனையும் ஏக காலத்தில் உயரத் தொடங்கின. நகரின் பிரம்மாண்டமான கடைவீதியான சாந்தினி சவுக் ஷாஜஹானின் அருமை மகள் ஜஹனாராவின் நேரடி மேற்பார்வையில் உருவான ஒன்று. ஷாஜஹான் காலத்தில் சாந்தினி சவுக் கடைவீதியில் அமைக்கப்பட்ட விதவிதமான கடைகளின் மொத்த எண்ணிக்கை 1560. 1648 ஏப்ரல் 19ஆம் தேதியன்று ஷாஜஹான் யமுனை நதியில் படகில் பயணித்து கிழக்கு பக்கமாக செங்கோட்டையின் பின்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த முழு வெள்ளியால் ஆன கதவை திறந்து கொண்டு அரண்மனைக்குள் பிரவேசித்த போது நகரெங்கும் ஆரவாரம், வான வேடிக்கைகள். தர்பாரில் மெல்லிய தங்க இழைகளில் தங்கத்தினால் ஆன நட்சத்திரங்களை தொங்கவிட்டு ஒரு சொர்க்க லோகத்தையே உருவாக்கி இருந்தார்கள். பீரங்கிகளும் அதைத் தொடர்ந்து வாத்தியங்களும் முழங்க சக்கரவர்த்தி கம்பீரமாக நடந்து சென்று ஆயிரக்கணக்கான வைரக் கற்களால் இணைத்து உருவாக்கப்பட்ட பிற்பாடு உலக புகழ் பெற்ற மயிலாசனத்தில் அமர்ந்தார். கோமேதகம், முத்துக்கள், வைரம், நீலம் போன்ற கற்களை கொண்டு செய்யப்பட்ட அழகிய மயில் பொம்மை ஒன்றை சிற்பிகள் அரியணையின் உச்சியில் பொருத்தியிருந்தார்கள். பிற்பாடு ஆஸ்தான ஓவியர்கள் 2 மைல்களாக வரைந்தது வேறு விஷயம்.
புதிய அரண்மனையில் சக்கரவர்த்தி குடிபெயர்ந்ததை மக்கள் தொடர்ந்து 10 நாட்கள் பெரும் விழாவாக கொண்டாடினார்கள். ஊர்வலம், நாடகம், இசை மற்றும் நாட்டிய நிகழ்ச்சிகள் என்று டெல்லி அல்லோல கல்லோலப்பட்டது. ஆனால் நாம் சென்ற அத்தியாயத்தில் குறிப்பிட்டதைப் போல 2ஆம் முறையாக தட்சிண பிரதேசத்திற்கு வைஸ்ராயாக சென்றிருந்த அவுரங்கசீப்பிற்கு புதிய தலைநகரம் ஷாஜஹான் ஆட்சியில் இருந்த வரைக்கும் ராசியில்லாமல் போனது. 1653 1658 வரை செங்கோட்டையிலிருந்து தெற்கு நோக்கி சென்ற பல கடிதங்கள் இளவரசரை அவமானப்படுத்தும்படியாகவே அமைந்தன. அவ்வப்போது அன்னையின் கல்லறையை வணங்கப் போய்விட்டு அங்கே தாராவும் நண்பர்களும் கூடி திட்டங்கள் போடும் செய்தியும் வந்து கொண்டிருந்தது. பொங்கி எழுந்த எரிச்சலை வெளிக்காட்டாமல் பல்லை கடித்துக்கொண்டு பொறுமை காத்தார் அவுரங்கசீப். மீர் ஜூம்லா கில்லாடியான ஒரு பாரசீக வைர வியாபாரி. இந்தியாவிற்கு வந்த அவர் தெற்கே கோல்கொண்டாவில் குடியேறினார், அதாவது ஹைதராபாத். கோல்கொண்டாவின் மன்னர் குதுப் ஷாவுக்கு நெருக்கமான நண்பராகி தளபதியாகவும் பிறகு பிரதம அமைச்சராகவும் உயர்ந்தார் அவர். தனிப்பட்ட அரண்மனை, பரிவாரம், குதிரைப்படை என்றெல்லாம் வைத்துக்கொள்ளும் அளவிற்கு மீர் ஜூம்லாவின் செல்வாக்கு உயர்ந்தது. சுல்தானுக்காக படை திரட்டி கொண்டு சென்று கர்நாடகத்தின் பல பகுதிகளை கைப்பற்றிய ஜூம்லா, நானே ஏன் மன்னராக கூடாது, எனக்கு என்ன குறைச்சல் என்று சொல்லிக்கொண்டார். தான் வசப்படுத்திய கர்நாடக பகுதிகளை கொண்டு ஒரு தனி ராஜ்யம் அமைக்கும் அளவிற்கு போய்விட்டார். விழித்து கொண்டு கலவரத்துக்கு உள்ளான கோல்கொண்டா சுல்தான் மீர் ஜூம்லாவை சரணடைய சொல்லி ஆணை அனுப்பினார். கூடவே கோல்கொண்டாவில் இருந்த ஜூம்லாவின் குடும்பத்தை பிணை கைதிகளாக சிறைப்பிடித்து வைத்தார். இதென்ன கலாட்டா என்று திகைத்த ஜூம்லா உடனே அவுரங்கசீப்பிடம் உதவி கோரினார். இதற்காகவே காத்திருந்ததைப் போல மகிழ்ந்து போன முகலாய இளவரசர் டெல்லியிடம் சம்பிரதாயமாக அனுமதி கோரிவிட்டு முகமது சுல்தான் தலைமையில் ஒரு படையை அனுப்பி கோல்கொண்டாவை முற்றுகையிட்டார். முகமது சுல்தான் அவுரங்கசீப்பின் மகனாவார். பிற்பாடு அவுரங்கசீப் படையும் ஹைதராபாத் நகரில் புகுந்து சூறையாடியது. அவுரங்கசீப் காலடியில் கோல்கொண்டா சுலபமாகவே விழுந்திருக்கும். அதற்குள் டெல்லிக்கு விரைந்து சென்றிருந்த சுல்தான் குதுப் ஷாவின் ஆட்கள் தாரா ஷூகோவை பார்த்து பேசினார்கள். என்ன நடந்தது என்று தெரியவில்லை. மூட்டையாக தங்கம், வைரம் என்று கைமாறியதாகவும் ஒரு தகவல் உண்டு. அதைத் தொடர்ந்து சக்கரவர்த்தியிடம் தாரா கிசுகிசுக்க உடனே வாபஸ் வாங்கவும் என்று ஷாஜஹானிடமிருந்து அவுரங்கசீப்பிற்கு அவசர ஆணை போனது. கோல்கொண்டா சுல்தான் மன்னிக்கப்பட்டார். அவரிடம் பெரும் அபராத தொகை மட்டும் வசூலிக்கப்பட்டது. தன்னை மீறி இதெல்லாம் நடக்க அவுரங்கசீப்பிற்கு ஏக திகைப்பு. வந்ததற்கு வெறும் கையோடு திரும்புவானேன் என்று எண்ணிய அவர் கோல்கொண்டா மன்னரின் மகளுக்கு தன் மகன் முகமது சுல்தானை இரகசியமாக திருமணம் செய்வித்து எதிர்காலத்தில் தன் மகன் ஐதராபாத்திற்கு மன்னராக வேண்டும் என்று உறுதிமொழியையும் வாங்கி கொண்டு அவுரங்காபாத் திரும்பினார். டெல்லிக்கு வரவழைக்கப்பட்ட மீர் ஜூம்லாவை பிரமாதமாக கௌரவித்து பிறகு அவரை பிரதம அமைச்சராகவும் ஆக்கினார் ஷாஜஹான். திறமை வாய்ந்த இந்த கோல்கொண்டா வீரரின் தலைமையில் ஒரு படையை அனுப்பி ஆப்கானிஸ்தானை கைப்பற்ற வேண்டும் என்ற ஆசை கூட ஷாஜஹானுக்கு இருந்ததாக கேள்வி. ஆனால் ஆந்திராவிலிருந்து மீர் ஜூம்லா கொண்டு வந்து காலடியில் குவித்த அற்புதமான வைர, தங்க ஆபரணங்களை பார்த்து பிரமித்து போன ஷாஜஹான், தெற்கே இப்படி ஒரு வைர குவியல் இருக்கும்போது நான் எதற்காக அஷ்டத்தனமாக ஆப்கானிஸ்தான் அது இது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினாராம். 1656 நவம்பர் பீஜப்பூர் சுல்தான் ஆதில் ஷா காலமாகவே அதைத் தொடர்ந்து அங்கே சற்று குழப்பம் நிலவியது. பீஜப்பூர் ராஜ குடும்பத்தை சேர்ந்த 18 வயது நிரம்பிய ஒரு இளைஞர் சுல்தானின் வாரிசாக அரியணையில் அமர்த்தப்பட்ட செய்தி வந்து சேர்ந்தது. அவுரங்கசீப்பிற்கு அங்கே படையெடுக்க ஒரு காரணமும் கிடைத்தது. இந்த இளைஞன் அரச குடும்பத்தை சேர்ந்தவனே அல்ல. இது என்ன அலங்கோலம் என்று முழங்கினார் டெல்லி இளவரசர். டெல்லியிலிருந்து ஒரு படையுடன் வந்த மீர் ஜூம்லாவும் சேர்ந்து கொள்ள அவுரங்கசீப் தலைமையில் முகலாய படை பீஜப்பூரை சூழ்ந்து கொண்டது. வெற்றி கனியை பறிக்கும் வேளையில் அவுரங்கசீப் தன் தலையில் கைவைத்து கொண்டு அமர வேண்டி வந்தது. ஷாஜகானிடமிருந்து தாரா சொல்படி ஆணை, பீஜப்பூரை கைப்பற்ற வேண்டாம், போர் நிறுத்தம் செய்க, பீஜப்பூர் கட்ட வேண்டிய அபராத தொகையை டெல்லி நிர்ணயிக்கும் என்று. வெறுத்து போனார் அவுரங்கசீப். தலைநகரிலிருந்து தந்தை தொடர்ந்து ஏற்படுத்தி வரும் தடங்கல்களையும் அண்ணனின் தொல்லைகளையும்
இனியும் அனுமதித்து கொண்டிருக்கக்கூடாது என்று குமுறிய அவுரங்கசீப்பை பார்த்து ஒரு வழியாக விதி கண் சிமிட்டியது. சக்கரவர்த்தி ஷாஜஹான் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு கவலைக்கிடமான நிலைமையில் இருக்கிறார் என்று ஒரு தகவல் வந்தது டெல்லியிலிருந்து. தூதுவர் இந்த விஷயத்தை சொன்ன மாத்திரத்தில் குதித்து எழுந்து நின்ற அவுரங்கசீப்பின் இதழோரத்தில் குரூரமான மகிழ்ச்சி புன்னகை தவழ்ந்தது. இடையில் இருந்த வாளை அவருடைய கை மெல்ல வருடி கொடுத்தது. பாதுஷா படுக்கையில் இருக்கிறாரா, அல்லது பரலோகம் போய்விட்டு அதை அண்ணன் என்னும் இந்த அயோக்கியன் மறைக்க பார்க்கிறானா என்றார் அவுரங்கசீப் இளக்காரமாக. அடுத்த அத்தியாயம் சகோதர போர். உரைநடை, கவிதை, இசை, நாட்டியம், ஓவியம் மட்டுமல்ல, வானியல், கணிதம், மருத்துவம் போன்ற விஷயங்களும் சக்கரவர்த்தி ஷாஜஹான் ஆட்சியில் உன்னதமான நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டன. கட்டடக்கலை பற்றி சொல்லவே வேண்டாம். ஆகவேதான் ஷாஜஹானின் ஆட்சி காலத்தை மொகலாயர்களின் பொற்காலம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் வர்ணிக்கிறார்கள். இது மிகைப்படுத்தப்பட்ட பெயர் சூட்டல் என்று குறிப்பிடுபவர்களும் உண்டு. ஷாஜஹான் ஆட்சியில் குறைகள் நிறையவே உண்டு. ஆனால் தாஜ்மஹாலும் செங்கோட்டையும் ஆர்ப்பாட்டமான ராஜ தர்பாரும் தகதகவென்று ஒளி வீசிய மயில் ஆசனமும் மற்ற குறைகளையெல்லாம் மறக்கடித்து விட்டன என்பது இவர்கள் வாதம். அப்படி பார்த்தால் வரலாற்று மைதானத்தில் பிரவேசித்து வெளியேறிய எந்த ஒரு அரசன்தான் குற்றச்சாட்டுகளிலிருந்து தப்பித்து விட முடியும்? இந்தி மொழியில் இலக்கியம் கிடுகிடு வளர்ச்சி கண்டது ஷாஜஹான் காலத்தில்தான். பாதுஷா பிரமாதமாக இந்தியில் உரையாடுவார். அந்த மொழி கவிஞர்களிடம் பெரும் மதிப்பு கொண்டிருந்தார் அவர். சுந்தர்தாஸ், சிந்தாமணி, கவீந்திர ஆச்சாரியா போன்ற கவிஞர்கள் சக்கரவர்த்தியால் பெரிதும் ஊக்குவிக்கப்பட்டவர்கள். ஜெகநாத் என்னும் இந்துஸ்தானி இசை கலைஞருக்கு மகா கவிராய் என்ற பட்டம் ஷாஜஹான் தர்பாரில் வழங்கப்பட்டது. பெரும்பான்மையாக இந்துக்கள் வசிக்கும் இடங்களில் பசுக்களை கொல்லக்கூடாது என்றும் ஒரு ஆணை பிறப்பித்தார் ஷாஜஹான். ஒருபுறம் இந்துக்களின் இலக்கியம், கவித்திறன் போன்றவற்றிற்கு மதிப்பும் அங்கீகாரமும் தந்தாலும், இன்னொரு புறம் இந்துக்களுக்கு பல விதங்களில் சிரமங்களையும் ஏற்படுத்தினார் ஷாஜஹான். முஸ்லிம்கள் அணியும் பாணியில் எந்த உடைகளையும் ஆபரணங்களையும் இந்துக்கள் அணியக்கூடாது. பொது இடங்களில் மது அருந்தக்கூடாது. முஸ்லிம்களை பணியாட்களாக வைத்துக் கொள்ளக்கூடாது போன்ற ஷாஜஹானின் சட்டங்கள் அக்பர் காலத்திலிருந்து சற்றே நிம்மதியான வாழ்க்கையை அனுபவித்து வந்த இந்துக்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது. அக்பர் ஆட்சி புரிந்த போது தங்களுக்கு தரப்பட்ட சுதந்திரத்தை பயன்படுத்தி கொண்டு இந்துக்கள் ஏராளமான கோயில்களை கட்டத் துவங்கியிருந்தனர். புதிதாக கட்டப்பட்ட இந்து கோயில்கள் இடிக்கப்படட்டும் என்று ஒரு நாள் ஒட்டுமொத்தமான ஆணையிட்டார் ஷாஜஹான். இந்த திடீர் நடவடிக்கைக்கு குறிப்பான காரணம் புரியாமல் வரலாற்று ஆய்வாளர்கள் இன்றளவும் விழிக்கிறார்கள். உதாரணமாக காசியில் மட்டும் பாதுஷாவின் ஆணையின் பேரில் 63 இந்து கோயில்கள் இடிக்கப்பட்டன. இந்துக்களின் வெறுப்பை சம்பாதித்து தந்த இந்த நடவடிக்கைகளுக்கு நிச்சயமாக மூத்த மகன் தாரா ஷூகோ காரணமாக இருந்திருக்க முடியாது. தாரா பற்றியும் சற்றே சொல்லியாக வேண்டும். இந்து, இஸ்லாமிய, கிறிஸ்தவ மதங்களை பற்றிய புத்தகங்களை எல்லாம் கரைத்து குடித்து அறிஞர் என்று போற்றப்பட்டவர் தாரா. இந்து, இஸ்லாம் மதங்களை ஒப்பிட்டு சங்கமிக்கும் இரு கடல்கள் என்ற தலைப்பில் பெரிய புத்தகம் ஒன்றை எழுதினார் அவர். வேதாந்தம், உபனிஷத்துக்கள், பைபிள் எல்லாமே தாராவுக்கு அத்துப்படி. அதர்வன வேதத்தையும் 52 உபனிஷத்துக்களையும் பாரசீகத்தில் தன் மேற்பார்வையில் மொழிபெயர்க்க செய்தார் இந்த மூத்த இளவரசர். அக்பருக்கும் தாராவுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அக்பரைப் போல ஒரு புதிய மதத்தையே துவக்க முற்படவில்லை தாரா. எல்லா மதங்களுமே மேன்மையானவை என்பதில் முழு நம்பிக்கை கொண்டிருந்தார் இவர். எல்லா மதங்களை சேர்ந்த அறிஞர்களும் அன்றாடம் இளவரசரை சந்தித்து உஷ்ணம் கலக்காமல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். அதே சமயம் அடிப்படையில் இஸ்லாமியராகவே வாழ்ந்தவர் தாரா ஷூகோ என்பதையும் பலர் ஒப்புக்கொள்கின்றனர். தாரா ஷூகோவின் வாழ்க்கையை விவரமாக எழுதியுள்ள கானுங்கோ என்னும் வரலாற்று ஆசிரியர், இந்தியாவில் மத ஒற்றுமையை நிலைநிறுத்த நினைப்பவர்கள் வேறொன்றும் செய்ய வேண்டாம். தாரா ஷூகோ ஆரம்பித்து வைத்த இடத்திலிருந்து பணியை துவக்கினால் போதும் என்று குறிப்பிடுகிறார். ஷாஜஹான் மிகவும் செல்லம் கொடுத்து மூத்த மகனை தன்னுடனேயே அரண்மனையில் வைத்து கொண்டது ஒரு பெரும் தவறாக போனது. அதனால் தேவையான போர் அனுபவம் தாராவுக்கு இல்லாமல் போய்விட்டது. தவிர ஏராளமான புத்தகங்களை படித்ததால் இளவரசருக்கு சற்றே கர்வமும் வந்து சேர்ந்தது.
சில சமயங்களில் வயது முதிர்ந்த அறிஞர்களை கூட மட்டம் தட்டி பேசினார் தாரா. புத்தகங்களை தாண்டியும் ஒரு உலகம் உண்டு என்பதை அவர் புரிந்து கொள்ள தவறினார். கடைசியில் ஷாஜஹானின் அன்புக்கு பாத்திரமான இந்த மூத்த மகனின் வீழ்ச்சியை அவருடைய எண்ணிலடங்காத புத்தகங்கள் பரிதாபமாக பார்த்து கொண்டிருந்தன. சக்கரவர்த்தி ஷாஜஹானுக்கு உடல்நலக்குறைவு என்று சென்ற அத்தியாயத்தில் சொல்லிவிட்டு, சம்பிரதாயமாக கூட நாம் விசாரிக்காமல் இருந்தால் எப்படி? உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டு 3 நாட்கள் சிறுநீர் கழிக்க முடியாமல் தவித்தாலும் நல்ல காலமாக பிற்பாடு நிகழ்ந்தேறிய சம்பவங்களை பார்த்தால் கெட்ட காலம் என்றுதான் சொல்லத் தோன்றுகிறது. ஷாஜஹான் பிழைத்து கொண்டார். மன்னரின் உடல்நலம் இப்படி திடீரென்று பாதிக்கப்பட்டதற்கு பல காரணங்கள் அப்போது டெல்லியில் கிசுகிசுக்கப்பட்டன. அந்த புறத்தில் தன் ஆண்மையை சற்று அதிகபட்சம் நிலைநிறுத்தி காட்ட விரும்பிய அரசர், மூத்த மகனுக்கு வயது 40க்கும் மேல், ஏதோ லேகியங்களை விழுங்கி வைக்க, கடைசியில் சக்கரவர்த்தியின் சிறுநீர் போகும் வழித்தடம் அடைத்து கொண்டு விபரீதத்திற்கு வழிவகுத்து விட்டது என்பதும் கிசுகிசுக்கப்பட்ட காரணங்களில் ஒன்று. இதைத் தொடர்ந்து ஷாஜஹான் தாராவிடம் தாராளமாக நிர்வாக பொறுப்பை தந்துவிட்டு ஆக்ராவிற்கு இடம் மாறி ஓய்வெடுத்து கொண்டார். பாதுஷா பற்றிய இந்த செய்திகள் மற்ற மகன்களுக்கு எட்டவில்லை, தேவையில்லை என்று கருதினார் தாரா. இந்த அலட்சியமே மற்றவர்களை உசுப்பிவிட காரணமாகி போய்விட்டது. அரசர் அமரராகிவிட்ட தகவலை அண்ணன் மறைக்கிறார் என்று முடிவு கட்டிய மற்ற சகோதரர்கள் கலவரத்தில் ஆழ கலகம் வெடித்தது. செப்டம்பர் 1657 ஷாஜஹான் படுக்கையில் வீழ்ந்த சமயம் தாரா, சூஜா, அவுரங்கசீப், முராத் சகோதரர்களுக்கு வயது முறையே 43, 41, 39, 33. வங்காளத்தில் கவர்னராக இருந்த சூஜா தானாகவே அங்கே ஒரு முடிசூட்டு விழாவை நடத்தி கொண்டு ஒரு படையுடன் டெல்லி நோக்கி முன்னேறினார். சூஜா சையா பிரிவுக்கு மாறியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சூஜாவை தொடர்ந்து குஜராத்தில் நிர்வாகம் செய்து கொண்டிருந்த முராத் அவசரமாக தன்னை மன்னராக அறிவித்து கொண்டு ஒரு படையுடன் தலைநகர் நோக்கி கிளம்ப, தெற்கே வைஸ்ராயாக இருந்த அவுரங்கசீப் தன் குள்ளநரி சாதுரியத்தை காட்டினார். நாம் இருவரும் ஒன்று சேர்ந்து தாராவுக்கு முடிவு கட்டுவோம். ஆப்கானிஸ்தான், பஞ்சாப், காஷ்மீர், சிந்து உனக்கு, மிச்சம் எனக்கு என்று தம்பிக்கு செய்து அனுப்பினார் அவுரங்கசீப். அதுவும் நல்லதுதான், காரியத்தை சுலபமாக முடிக்கலாம், பிறகு அவுரங்கசீப் கதையை முடிக்கலாம் என்று முராத்தும், தாராவை வீழ்த்திய பிறகு முராத்தின் மூச்சை நிறுத்தி கொள்ளலாம் என்று அவுரங்கசீப்பும் மனதுக்குள் கணக்கை போட்டனர். பிறகு அவுரங்கசீப் முராத்தை சந்தித்தபோது, எனக்கு நாடே தேவையில்லை, நம் மதத்தின் கோட்பாடுகளுக்கு எதிரிகளான தாராவும் சூஜாவும் அழிந்தால் அதுவே போதும், நான் சந்நியாசியாக எஞ்சிய நாட்களை கழிப்பேன் என்று சொல்லியதாகவும், அதிலிருந்து முராத்தை அவுரங்கசீப் பாதுஷாஜி என்றும், அண்ணனை துறவிகளுக்கு உரிய அடைமொழியில் ஹஸ்ரத் ஜி என்று தம்பியும் அழைத்து கொள்ள ஆரம்பித்ததாகவும் ஒரு தகவல் உண்டு. தனியே அரைகுறையாக படை திரட்டி கொண்டு சென்ற சூஜாவை டெல்லி பெரும்படை பிரதம தளபதி தாராவின் மகன் சுலைமான் ஷூகோ காசி அருகே மடக்கி விரட்டியடித்தது. அதைத் தொடர்ந்து அவுரங்கசீப் முராத் கூட்டணி படையை சமாளிக்க ஜோத்பூர் ராஜா ஜஸ்வந்த் சிங் மற்றும் தளபதி காசிம்கான் தலைமையில் ஒரு படை டெல்லியிலிருந்து அனுப்பப்பட்டது. 1658ஆம் ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதியன்று உஜ்ஜயினி நகருக்கு 14 மைல் தொலைவில் நடந்த யுத்தத்தில் அவுரங்கசீப் பக்கம் வெற்றி. ஜஸ்வந்த் சிங், காசிம்கான் தலைமையில் இந்து முஸ்லிம் படை வீரர்களுக்கிடையே துளிர்விட ஆரம்பித்துவிட்ட வேற்றுமைகளும் ஷாஜஹான் படையின் தோல்விக்கு காரணமாக கூறப்படுகிறது. போர்க்களத்திலிருந்து தன் கணவர் ஜஸ்வந்த் சிங் ஓடி வந்ததால் அவமானப்பட்ட போன ஜோத்பூர் ராணி அரண்மனை கதவுகளை மூடச் செய்து கணவரை உள்ளே விட மறுத்தது உணர்ச்சிகரமான ஒரு நிகழ்ச்சி. போரில் வெற்றியடைந்து அதனால் உற்சாகமும் அடைந்த அவுரங்கசீப் முராத் கூட்டணி படை சம்பல் நதியை கடந்து ஆக்ராவிற்கு கிழக்கே 8 மைல் தொலைவுக்கு வந்து சேர்ந்தது. வாட்கள் உருவப்பட்ட கையோடு 4 மகன்களும் ஆக்ராவிலிருந்து ஷாஜஹானுக்கு, எல்லாமே நாட்டின் நன்மைக்குதான், தந்தையார் கவலை கொள்ள வேண்டாம் என்று கடிதங்களை அனுப்பி பாதுஷாவின் கவலையை அதிகப்படுத்தினார்கள். மகன்களை ஆக்ராவிற்கு அழைத்து சமாதானம் பேச விரும்பினார் சக்கரவர்த்தி. ஆனால் நிலைமை கைமீறி போயிருந்தது. நானா அவுரங்கசீப்பா என்று முடிவாக வேண்டிய தருணம் வந்துவிட்டது.
நேரடியாக யுத்த களத்தில் நாங்கள் மோதியாக வேண்டும் என்பது விதிக்கப்பட்ட ஒன்று என்று முழங்கினார் தாரா ஷூகோ. அதையடுத்து போர் உடை தரித்து 50,000 வீரர்கள் அடங்கிய படையோடு டெல்லி கோட்டையை விட்டு கிளம்பினார் தாரா. பார்ப்பதற்கு உணர்ச்சிகரமான பேரணியாக இருந்தாலும் தாராவின் படையில் பாதி பேருக்கு போர் அனுபவம் கிடையாது. அகப்பட்டவர்களுக்கெல்லாம் போர் உடை அணிவித்து படையில் சேர்த்து கொண்டார்கள். அவுரங்கசீப் படையோ ஏற்கனவே பல மோதல்களை கண்டு உரம் பெற்றதாக இருந்தது. முடிவில் என்ன நடக்கும் என்பதை சொல்லவும் வேண்டுமா என்கிறார் வரலாற்று ஆசிரியர் ஒருவர். 29 மே 1658 ஆண்டு ஆக்ரா அருகே நடந்தது பயங்கர யுத்தம். தாராவின் வீரர்கள் வீரத்துடனும் விசுவாசத்துடனும் அவுரங்கசீப் முராத் வீரர்களுடன் மோதினார்கள். யுத்தத்தில் முராத் உயிர் தப்பித்ததே பெரிய விஷயம் என்று கூறப்படுகிறது. யானை மீது அமர்ந்திருந்த அவர் உடம்பின் பல இடங்களில் அம்புகள் ஏற்படுத்திய காயங்கள். அப்போதுதான் திகைப்பூட்டும் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. தாரா ஷூகோவின் யானை ஈட்டிகளால் குத்தப்பட்டு படு காயம் பட அதிலிருந்து குதித்த தாரா ஒரு குதிரை மீது தாவி ஏறினார். யானை வீழ்ந்ததையும் அதன் மேல் இளவரசர் இல்லாமல் இருந்ததையும் மட்டுமே கன நேரத்தில் பார்த்த டெல்லி வீரர்கள் தாரா இறந்து விட்டதாக தவறாக நினைத்து பீதியில் ஆழ்ந்தார்கள். கலவரப்பட்டு பின் வாங்கினார்கள். அதிர்ஷ்ட தேவதை அவுரங்கசீப் பக்கம் பார்த்து கை உயர்த்தி காட்டினாள். அதோடு சரி, அவுரங்கசீப் படை உத்வேகத்துடன் பாய்ந்து டெல்லி படையை பந்தாடி விட்டது. எல்லாவற்றையும் இழந்து தோல்வியோடு இரவு 9 மணி சுமாருக்கு தடுமாறிய வண்ணம் ஆக்ரா அரண்மனைக்கு திரும்பிய தாரா தன் பிரத்யேக அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டார். விஷயம் கேள்விப்பட்டு கலங்கி போயிருந்த மன்னர் ஷாஜஹான் அன்புடன் அழைப்பு விடுத்தும் அவமானம் காரணமாக தந்தையை மகன் சந்திக்கவில்லை. மறுநாள் அதிகாலை தன் குடும்பத்துடனும் விசுவாசமான வீரர்களுடனும் ஆக்ராவிலிருந்து தப்பி வெளியேறி வடக்கு பக்கம் ஓடினார் தாரா. அவர் செய்தது நல்லதாகவே போயிற்று. ஏனெனில் தாரா தப்பித்த சில மணி நேரங்களில் அவுரங்கசீப் படை ஆவேசமாக ஆக்ரா கோட்டையை சூழ்ந்து கொண்டு விட்டது. அவுரங்கசீப்பின் சீற்றம் கண்டு பீதியில் ஆழ்ந்தார் பாதுஷா. உடனே நல்வரவு ஆகுக என்ற கடிதத்துடன் ஆலம்கீர் என்று அழைக்கப்பட்ட தன் புகழ்பெற்ற வாளையும் பரிசாக மகனுக்கு அனுப்பி வைத்தார். பிற்பாடு ஆலம்கீர் என்ற பட்டத்தை தன் பெயருக்கு முன்னால் இணைத்து கொண்டார் அவுரங்கசீப். ஆலம்கீர் எனில் அகண்ட வெளியை கைப்பற்றி ஆட்சி புரிபவர் என்று பொருள். ஜஹாங்கீர் என்றால் உலகை கைப்பற்றியவர் என்று அர்த்தம். சக்கரவர்த்தி நலமா? விரைவில் வந்து சந்திக்கிறேன் என்று பதில் கடிதம் அனுப்பிய அவுரங்கசீப் கூடவே தாரா இஸ்லாத்துக்கு முதல் எதிரி, அவனுக்கு போய் தாங்கள் ஆதரவு தந்தீர்கள். நாட்டையும் என் மதத்தையும் காப்பாற்ற நான் வாளெடுக்க வேண்டி வந்தது காலத்தின் கட்டாயமாக போய்விட்டது. சரி, நடந்தது நடந்துவிட்டது. ஆக்ரா கோட்டையை உடனே என் தளபதிகளிடம் ஒப்படைக்க வழியை பாருங்கள் என்றும் சொல்லி அனுப்பினார். நான் இன்னும் பாதுஷா என்பதை நினைவில் கொள். கோட்டையை ஒப்படைக்க முடியாது, அது எனக்கு அவமானம் என்று கோபத்துடன் ஷாஜஹானிடமிருந்து பதில் வந்தது. என்ன இருந்தாலும் உள்ளே இருப்பது தந்தையார். வாயிற்புறத்தில் நாம் இரத்தகோலம் போட வேண்டாம். தாரா என்னை வீழ்த்திவிட்டு வெற்றி கொடியோடு திரும்புவான் என்றே பாசத்தால் சித்தம் கலங்கிப்போன என் தந்தை பகல் கனவு கண்டிருப்பார். ஆகவே அரண்மனைக்குள் முன்னேற்பாடுகள் கூட எதுவும் செய்திருக்க மாட்டார்கள். உள்ளே குடிநீரை சேகரித்திருப்பார்களா என்பது கூட சந்தேகம்தான். உடனே யமுனை நீர் அரண்மனைக்குள் செல்லும் வழிகளை மூடுங்கள். என்ன ஆகிறதென்று பார்ப்போம் என்று ஆணையிட்டார் அவுரங்கசீப். அவர் ஊகித்தது போலவே அரண்மனைக்குள் குடிநீர் இல்லை. உபயோகப்படுத்தப்படாத சேரும் சகதியுமாக இருந்த சில கிணறுகளில் இருந்த நீரை உபயோகிக்க வேண்டிய கட்டாயம் பாதுஷாவுக்கு ஏற்பட்டது. தாகத்தால் தவித்து கலங்கி போன ஷாஜஹான் நாற்றமெடுத்த அந்த நீரை அருவருப்புடன் குடிக்க வேண்டி வந்தது. 3 நாட்களுக்கு மேல் இந்த கொடுமையான அனுபவத்தை தாங்க முடியவில்லை ஷாஜஹானால். இந்துக்களிடையே இறந்தவர்களுக்கு கூட குடிநீர் தரும் சம்பிரதாயம் உண்டு. நீ ஒரு சிறந்த முஸ்லிம். உயிரோடு இருக்கும் உன் தந்தைக்கு குடிக்க நீர் தர மறுக்கலாமா என்கிற அளவுக்கு வெறுத்துப்போய் அவுரங்கசீப்பிற்கு ஒரு கடிதம் அனுப்பினார் அவர். யார் சிறந்த முஸ்லிம் என்பதையெல்லாம் முடிவு செய்யும் அருகதை உங்களுக்கு கிடையாது என்று பதில் போனது அவுரங்கசீப்பிடமிருந்து. ஒரு வழியாக தந்தை மகன் உறவையெல்லாம் கடந்த கொடுமையான நிலைமை உருவாகிவிட்டதை புரிந்து கொண்ட ஷாஜஹான்
தவிர்க்க முடியாமல் தலைவணங்க வேண்டி வந்தது. விரும்பியது கிடைக்காமல் அழுது அழுது பிறகு மெல்ல தூங்கிப்போன குழந்தையின் நிலைக்குப் போனார் சக்கரவர்த்தி என்று சோகம் இழையோடும் நயத்தோடு பளிங்கு சிறையில் கைதியாக சிக்கிக்கொண்ட ஷாஜஹானின் பரிதாப நிலையை விவரிக்கிறார் வரலாற்று ஆசிரியர் ஒருவர். அடுத்த அத்தியாயம் அவுரங்கசீப். நூலின் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் மகாகவி பாரதியாருடன் பயணித்த திரு வ. ராமசாமி அவர்கள் எழுதிய பாரதியார் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் மகாகவி பாரதியார், சமூக வரலாற்று ஆய்வாளர் திரு சே. திவான் அவர்கள் எழுதிய வர சொன்னார்கள் வந்தார்கள் வென்றார்கள் மற்றும் கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்கள் எழுதிய தமிழாற்றுப்படை, மேலும் அரசியல் சமூக செயற்பாட்டாளர் சொல்லின் செல்வர் திரு சூர்யா சேவியர் அவர்கள் எழுதிய காவிரி நீரோவியம் மற்றும் ஆஸ்திரேலிய எழுத்தாளர் திருமதி ரோண்டா பைன் அவர்கள் எழுதிய மாயாஜாலம், மகாபாரதத்தின் மாறுபட்ட பக்கங்களை கூறும் எழுத்தாளர் திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம், மலையாள எழுத்தாளர் திரு ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் எழுதிய அசுரன், வீழ்த்தப்பட்டவர்களின் வீர காவியம் ராவணன் மற்றும் அவனது இனத்தாரின் கதை, மேலும் பாரதியார் கவிதைகள், ஔவையார் இயற்றிய நல்வழி மற்றும் நீதி நூல்கள் பற்றிய வலையொலி குறும்படங்கள் ஒலிவடிவில் கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.